தினமொரு வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனம் 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. விளக்கம். ஈசாக்கு தான் தங்கியிருந்த தேசம் கடுமையான பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட போது எகிப்துக்கு போய் பிழைப்பை தேட ஆயத்தமானான். ஆனால் தேவனோ அவன் பிழைப்பு தேடி வெளிநாடு செல்வதை விரும்பவில்லை. தம்மால் இந்த பஞ்ச தேசத்திலேயே ஈசாக்கை வாழ வைக்க முடியும் என்பதை அறிந்திருந்த தேவன், நீ எகிப்துக்கு போகாதே, இங்கேயே தங்கியிரு, நான் இங்கேயே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். மழை பெய்யாத ஒரு தேசத்தில் பயிர் செய்து விளை பலனை தேட முடியாத ஒரு நேரத்தில், வாழ்வதற்கு எந்தவித சாதகங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தங்கியிருந்து எதை சாப்பிடுவது, எப்படி வாழ்வது என்ற கேள்விகள் ஈசாக்கின் இதயத்தில் ஏராளமாய் இருந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவரின் சித்தத்தை மீறி அவன் வெளிநாட்டிற்கு போய் பிழைக்க விரும்பாமல் சாதகமற்ற பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட அந்த தேசத்திலே தங்கி ஜெபத்தோடு பயிரிட்ட போது தேவன் அவனுக்கு அற்ப சொற்ப பலன்களை அல்ல, 100 மடங்கு பலன்களை அளித்தார். வறண்ட சூழ்நிலை அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு கொஞ்சமும் தடையாய் இருக்கவில்லை. வாழ்க்கை சூழ்நிலைகளின் நிர்பந்தம் சிலருக்கு வெளிநாடு செல்ல வேண்டிய தேவையை ஏற்படுத்துவது உண்மை. ஆனால் இன்று அதிக சாதகமான சூழ்நிலைகளை தேடி அயல்நாடு விரைவோரே ஏராளம். தங்கள் பெற்றோர், மனைவி, பிள்ளைகளை தனியாக விட்டுவிட்டு பல ஆண்டுகள் வெளிநாட்டில் தங்கி பொருள் சேர்க்கும் விஷயம் எந்த அளவிற்கு தேவனுக்கு ஏற்றதாய் இருக்கும் என எண்ணுவோர் குறைவு. நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தையே முக்கியமென எண்ணி செயல்பட்டால் தேவன் சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் கூட ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வதிக்க முடியும். தேவனை சார்ந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான் முக்கியம். தம்மை சார்ந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்த எலியாவை சாதகங்கள் இல்லாத பகுதியிலும் குறைவின்றி போஷித்தார். ஆம், தேவ சித்தத்தின் மையத்தில் நாம் வாழ்ந்தால் பாலைவனத்தின் நடுவிலும் ஒரு சோலைவனத்தை காண முடியும். பல நேரங்களில் நாம் சூழ்நிலைகளைத்தான் கவனிக்கின்றோமே அன்றி எந்த எதிர்மாறான சூழ்நிலையிலும் நமக்கு ஆதரவான காரியங்கள் செய்யும் வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் பார்ப்பதில்லை. வனாந்திரத்தில் இயேசு எல்லா ஜனங்களுக்கும் அப்பம் கொடுக்க விரும்பிய போது அவருடைய சீடர்கள் சாதகமற்ற சூழ்நிலையை பார்த்தனர். இயேசுவோ பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்தார். அங்கே அற்புதம் நிகழ்ந்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சொன்னபடி வாழ முடியும் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.